வணக்கம். வாங்க நம்ம வாட்டர் கலரில் எப்படி பெயிண்டிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாட்டர் கலரில் ஒரு லேண்ட்ஸ்கேப் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வாட்டர் அப்ளை பண்ணி லைட்டாக கலர் ப்ளூ கலர்லேருந்து நம்ம எப்படி கலர் நம்ம யூஸ் பண்ணுறத கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணணும். அப்படியே அதை பார்க்குறோம் பாருங்கள். இப்போ கலர் நம்ம கொஞ்சம் ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் லைட்டாக இது பண்ணிவிட்டு கீழே அந்த கிரேஸ் புல்லுங்கள்லாம் காமிக்கிறதுக்கு கலர் மேலேயும் அதேமாரி புல் செடிங்க அந்தமாரி அந்த இலைங்கள்லாம் காமிக்கிறதுக்கு அது எல்லோ கலரை வச்சு ப்ளூ கலர் மிக்ஸ் பண்ணி ப்ளூவும் எல்லோவும் சேரும்போது க்ரீனாக சேஞ்ச் ஆகும். நம்ம இப்படி ஒவ்வொரு கலரும் மிக்ஸ் பண்ணி கலர் கொண்டு வரணும். ஸ்ட்ரெயிட் கலரில் நம்ம எப்போவுமே பண்ணக்கூடாது. நம்ம ஒவ்வொரு கலரையும் மிக்ஸ் பண்ணி கொண்டு வரும்போது நல்லாயிருக்கும். அதனுடைய கலர் ரெஃப்ளெக்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மரத்துக்கு நான் மரம் பென்சில் அவுட்லைன் பண்ணிவிட்டு அது மேலே ஸ்டிக் பண்ணிக்கிறேன். பேப்பர் ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கலர் பண்ணிவிட்டு அந்த பேப்பரை பிரிச்சிட்டோம்னா அந்த இடம் ஃபுல்லாக ஒயிட்டாக தெரியும். அதுக்கப்புறம் அதில் நமக்கு ஒயிட் மரத்தில் பிளாக்கில் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஒட்டி வச்சுருக்கேன். செல்லோ டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். இப்போ கலர் நம்ம எப்படியெல்லாம் கலர் டெப்த்து டிஸ்டன்ஸுக்கு என்ன கலர் கொடுக்கணும். லைட் கலர் தான் ரொம்ப டிஸ்டன்ஸில் போகும். பக்கத்தில் இருக்கிறதுக்கு டார்க் கலர் கொடுத்தோம்னா பக்கத்தில் இருக்கிற மாதிரி வரும். பாருங்கள், ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டே இருக்கும்போது இப்போ ஒவ்வொரு கலரும் நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த கலர் ஒவ்வொன்றும் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக எங்கள் கலர் என்ன கலர் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றத கரெக்டாக பார்த்து யூஸ் பண்ணணும். அப்போ தான் அதனுடைய எஃபெக்ட் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஒவ்வொரு கலரும் நீங்கள் நம்ம கொஞ்சம் கட் பண்ணி தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த டெப்த்து கலர்லாம் வச்சுட்டு அடுத்து நம்ம அப்படியே டிஸ்டன்ஸுக்கு எங்கெங்கே டிஸ்டன்ஸ்லாம் இருக்குது அது ஒரு சில இடத்துல நம்ம டிஸ்டன்ஸ் மரம் அந்த கொம்பு இதெல்லாம் கிளைங்க அதுமாரி அதெல்லாம் டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸுக்குள்ளார இருக்குது அதெல்லாம் கரெக்டாக வரைஞ்சி வரணும். இப்போ இந்த கீழே இருக்கிற புல்லை டார்க் கலர் வச்சுருக்கோம். அதுக்கு மேலே லைட் கலரில் அப்ளை பண்ணணும். இப்போ மரங்கள்லாம் டார்க் கலரில் லைட்லேருந்து டார்க் வந்திருக்கு. இன்னும் சைட்லலாம் கலர் கொஞ்சம் எஃபெக்ட் எல்லாம் கொடுக்கணும். அப்படியே இங்கே பாருங்கள், லைட் கலரு இந்த புல் அது ஒரு மாதிரி எல்லோ கலரான புல். அது அந்த தண்ணி ஓரத்தில் ஒரு ஏரி மாதிரி இருக்குது. அது பக்கத்தில் அந்த புல் மரம்லாம் இருக்குது. டிஸ்டன்ஸில் மரங்கள்லாம் இருக்குது அந்த ஏரி பக்கத்தில். அதை நம்ம இவ்வளோ இதுவாக தத்ரூபமாக வரையணுன்னா பொறுமையாக வரையணும். பொறுமை தான் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே எல்லா ஒர்க்குக்குமே பொறுமை இருந்தால் தான் நம்ம ஒர்க்கு சுத்தமாக நீட்டாக பண்ண முடியும். அதனால் ரொம்ப பொறுமையாக எடுத்து பண்ணணும். அப்போது ஒவ்வொரு டீட்டெயிலும் நம்ம கொடுக்கலாம். இந்த ஒரு புல்லுக்கு எவ்வளோ லைட்டிங் டார்க்கு எங்கே டெப்த் வைக்கணும் எங்கே டார்க் வைக்கணும் அந்தமாரி பண்ணிகிட்டே நம்ம பண்ண அந்த கீழே பாருங்கள், தண்ணி கூட எவ்வளோ அழகாக அற்புதமாக பண்ணிகிட்டு இருக்குது. அந்த கலர் ஒவ்வொன்றும் பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒன்றும் ரசித்து நம்ம பண்ண தான் அது எஃபெக்ட் நல்லா இதுவாகி வரும். நம்ம ரிசல்ட்டு நம்ம நினைக்கிற ரிசல்ட்டு கொடுக்கலாம். ஒவ்வொரு பெயிண்டிங்க்கும் ஒரு டிஃப்ரெண்ட் நம்ம கொடுத்து பண்ணும்போது அது நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம வரையும் போதே ஒவ்வொன்றும் எந்தெந்த கலரில் வரணும் எப்படி இருக்கணுன்றத நம்ம ஐடியா பண்ணிவிட்டு பென்சிலில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கலர் நம்மளாக கூட எவ்வளோ வேணாலும் இது பண்ணலாம். டிஸ்டன்ஸு இது வரணும் அப்படி வரணும் இந்த மாதிரி வரணும் அப்படின்னு பண்ணுறது. ஃபஸ்ட்டு நம்ம இது பண்ணுறதுக்கு ஒரு காப்பீடு பெயிண்டிங் தான் பண்ணணும். காப்பீடு பெயிண்டிங் பண்ணும்போது தான் அதில் என்ன கலர்லாம் கொடுத்துருக்காங்களோ அந்த கலரை எடுத்து நம்ம ஒன்று அப்ளை பண்ணி அந்த ரிசல்ட்டு நம்ம கொடுக்கும்போது நமக்கு அது பார்க்குறதுக்கு அழகாக தெரியும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இவ்வளோ நேரம் பண்ணிகிட்டு இருக்கிற நம்ம இன்னும் ஃபினிஷிங்க்கு இன்னும் பண்ணலை, லைட்டாக தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் அப்படியே வந்துட்டு இருக்குது. இன்னும் டீட்டெயில் பண்ணணும். இப்போ இந்த மரம்லாம் இதுவெல்லாம் ஒட்டியிருக்கோம்ல அதெல்லாம் கரெக்டாக அங்கே டெப்த்து அந்த இதெல்லாம் இதெல்லாம் கொடுத்துட்டு ரெட்டு கலர் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஆரஞ்சு இதுன்னு எல்லோ கலரு எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக
இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் அந்த பேப்பர் பிரிச்சுட்டேன். அது டக்குன்னு கட் பண்ணிட்டேன் நான். அதனால் உங்களுக்கு அதுமாரி தெரியுது. அது வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ ஒன்றில் நான் வந்து எப்படி அதை இன்னும் நிறைய அந்த பேப்பர்லாம் பிரிக்கிறதெல்லாம் வந்து இது பண்ணி காட்டுறேன். இந்த படம் இல்லை, வேறு படத்துக்கு எப்படி யூஸ் பண்ணுறன்றத வந்து நான் வந்து காட்டுறேன்.